எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டே 5 ஆஃப் 21 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் ஒரு வழியாக வீக்கெண்ட்லாம் முடிச்சுட்டு வீக் டேஸ்க்குள்ளே வந்தாச்சு. மண்டே மார்னிங் எழுந்திருக்கும் போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஓகே, வீக் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் 5 டேஸ் ஃபயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் மோட்டிவேஷனோட தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ப்ரீவியஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டயட் பண்ணும்போது வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கும்போது நான் வீக் டேஸ் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். காஃபி டீ எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் சண்டேஸில் மட்டும் சண்டே மார்னிங் காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 21 டேஸ் பார்த்தோன்னா காஃபியும் கட் பண்ணணும். ஏன்னா அதில் கண்டிப்பாக ஒயிட் சுகர் போட்டு எடுத்துக்கிட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ என்னோட மென்டாலிட்டி எப்படி அப்படின்னா, ஒன்று நல்லா ப்ராப்பராக சுகர் போட்டு சூப்பராக ஒரு காஃபி குடிக்கணும். அப்படி இல்லைனா எதுவுமே குடிக்காமல் விட்டுருவேன். வித்தவுட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் போட்டு எடுத்துக்கிறது, நாட்டு சக்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி எதுனா போட்டு காஃபி எடுத்துக்கிட்டா எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காது, எனக்கு பிடிக்காது அப்படி எடுத்துக்கிட்டா. ஸோ அதனால எனக்கு காஃபி டீ கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் அதுக்கு ஒரு அடிக்டடான பர்சனும் இல்லை. அது இருந்தால் தான் எனக்கு அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி சூடாக ஒரு வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு என்னோட டேவை சூப்பராக நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நேற்றுக்கு சண்டே கூட நான் காஃபி எடுத்துக்கல. எனக்கு கிரேவிங்ஸ் வரல, மார்னிங் குடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ நேற்றுக்குமே நான் காஃபி டீ எதுவுமே எடுத்துக்கல. சூப்பராக பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் கடந்தாச்சு. ஸோ ஒவ்வொரு வீக்கெண்ட் அந்த சண்டே மார்னிங் மட்டும் எனக்கு வரும், ஓகே ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு டேவை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றுக்கு நான் அதை பண்ணலை. எப்பவும் போல் வீக் டேஸ் என்ன நடக்குமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயாச்சு. நம்ம ஒரு டேவை பிளான் பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ரொம்பவே முக்கியங்க. ஸோ ஓகே, அஸ் அ ஹோம் மேக்கராக இருக்கோம் அப்படின்னா மார்னிங் 5 o'clock 5:30க்குலாம் வந்துட்டு ஒரு சிலர் டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இருந்து நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டில் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற வரைக்குமே வந்துட்டு பிஸியாக மைண்டில் ஏதோ ஒன்று போயிட்டே தான் இருக்கும், எங்கேஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மார்னிங் டைம் ஃபுல்லாக உங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு 1/2 an hour ஒரு மீன் டைம் எடுத்து அதில் ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு உங்களோட டேவை ஒரு குட்டியாக ஒரு 10 minutes எதை பற்றி யோசிக்காமல் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹரிபரியாக அடுத்துன்னு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னடா இது இப்படி ஆயிருக்கே, நமக்குன்னு ஒரு டைம் இல்லையே, நம்மளால் ரெஸ்ட் எடுக்கவே முடியலையே, ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மார்னிங் எப்போவுமே வந்துட்டு நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு 2 hours நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். திருப்பி ஒரு டைம் டவுன் ஆகும். அந்த டவுன் ஆகிற டைமில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஒரு குட்டி ரெஸ்ட்டோ இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு குட்டியாக ஒரு 15 minutes ஒரு 1/2 an hour வரைக்கும் ஒரு குட்டி ஒரு நேப் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது அடுத்த ரிமைனிங் உள்ள அந்த ஹாஃப் டே வந்துட்டு உங்களால் இன்னும் பிரிஸ்காக பெட்டராக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எனக்கு அதில் வந்து உண்மையாக ஹோப் இருக்குது. நான் அதை ட்ரை பண்ணிட்டும் இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப எதுவுமே பண்ண பிடிக்கல அப்படின்னா எதுவுமே யோசிக்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ரிலாக்ஸ்டாக படுத்துருவேன், கண்ணு மூடி படுத்துருவேன். குட்டி நேப் எடுக்கிறது நமக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், நம்மளோட டே இன்னுமே ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி டேவும் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோட பெரிய பொண்ணுக்கு இன்றைக்கி தான் 2nd standardோட ஃபஸ்ட் டே. அவ்வளோ எக்ஸைட்டடாக கிளம்பி போயிட்டா. ஸோ ரிலாக்ஸ்டாக என்னோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes இன்றைக்கி என்ன ஒர்க் நம்ம பண்ண போகிறோம், ஸோ நம்ம டயட்டு நம்மளோட வாக்கிங்லாம் எந்த டைமில் பண்ண போகிறோம், எடிட்டிங் எப்போ இருக்க போகிறோம், ஸோ ஈவினிங் பாப்பாவை டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இந்த ஃபுல் டே என்னென்ன டைமில் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes திங்க் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு 10 minutes குவிக் நேப் எடுத்து எழுந்துட்டேன். ஸோ மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திருக்கிறோம். ஸோ எனக்கு கண்டிப்பாக அந்த குவிக் நேப் தேவை தான். அப்போ தான் அடுத்த ஒர்க் என்னால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு 10 minutes ரிலாக்ஸாக தூங்கி எழுந்துட்டு இப்போது நல்ல ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிட்டேன். ஸோ ஒர்க் போனால் மட்டும்தான் நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ நம்ம வீட்லேயும் நம்மளை முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசென்டபுளாக வச்சுக்கிட்டாவே வந்துட்டு நம்மளோட அடுத்தடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ப்ராப்பர் பிளானிங் ரொம்ப முக்கியங்க. ஸோ சண்டே ஈவினிங் அப்படி இல்லைன்னா மண்டே மார்னிங் உங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 an hour டைம் எடுத்து இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்தெந்த டைமில் இதெல்லாம் முடிக்க போகிறோம், எந்தெந்த ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ற ப்ரையாரிட்டிஸ் அந்த செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டேவை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தடுமாறாமல் நினச்ச ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்னோட இந்த வீக் அப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிளானிங் எல்லாம் ஓவர்.
ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்களும் வீட்டில் இருந்தே ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன மாதிரி சூப்பராக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சண்டே மார்னிங் இன்றைக்கி கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி தான் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. ஸோ காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு மார்னிங் 10 o'clock கிளம்பிட்டோம். 11:30 ஆயிடுச்சு. ப்ராக்டிஸ் முடிச்சு வரும்போது சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு வீட்டிலேயே நன்னாரி சர்பத் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் லஞ்ச் வந்துட்டு அத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சமாக ரைஸு, சிக்கன் தொக்கில் வந்துட்டு சிக்கன் பிரஸ்ட் பீசஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நண்டு தொக்கு இருந்தது, அதில் 2 பீஸ் நண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு சூப்பராக இன்றைக்கி லஞ்ச் வந்து நான்வெஜ் ஃபீஸ்ட்டு தான். நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ப்ரோட்டீன் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நிறையா சிக்கன் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு பசிக்கவே இல்லை. இன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. ஸோ லஞ்ச் ஹெவியாக சாப்பிட்டுட்டு பசங்க 2 பேர் தூங்கிட்டாங்க. நம்ம எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து அப்படியே மீன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பசங்க தூங்கி எழுந்திரிக்கவும் ஈவினிங்காக வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே பார்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, அதை நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ பார்க்கில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் 2 பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குக்கு போனோமா, ரொம்ப சைலண்ட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. பயம் இல்லையா? முன்னாடி பயம் இருந்துச்சு எனக்கு, ஆனா இப்ப அவளுக்குலாம் பயமே இல்ல. அப்பா ஆட்டி விடுப்பா. அப்பா அம்மா தூக்க மாட்டேன், தூக்க மாட்டேன். இப்பதான் பயம் இல்லன்னு சொன்னேன். ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. லஞ்ச் ஹெவி அப்படின்றனா எனக்கு பசி இல்லை. ஒரு பனானா வந்துட்டு 6:30 சாப்பிட்டு இன்றைக்கி டே முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நிறையா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்கும் டாட்டா பாய்.